ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, நாளை நல்லதொரு புதனில் முத்தான 3 செய்திகள் உன்னை தேடி வரும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று 3 நிமிடம் சொல்வதை கவனமாக கேள். பிறகு நிம்மதியாக கண்ணுறங்குவாய். இது உனக்கான அருள் வாக்கு என் செல்லமே. இது முருகப்பெருமான் சொல்லும் சத்திய வாக்கு கூடத்தான். முருகா சரணம், முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று ஒரு 6 முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்லும் அருள் வாக்கினை கேள். நடக்கப் போகும் அதிசயமும் அற்புதமும் என்ன தெரியுமா? நிச்சயம் நீ கேட்டால் மகிழ்ச்சியாக இருப்பாய் என் செல்லமே. ஏன், மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்று விடுவாய். நாளை நல்லதொரு விடியலாக உனக்கு காத்து இருக்கிறது. நான் சொல்வதை சற்று பொறுமையாக கேள். உன் ஆசைகள் அனைத்தும் நிராசைகளாக மாற்ற மாட்டேன் நிச்சயமாக. நிராசை, உற்சாகமின்மை, மனச்சோர்வு இவற்றிலெல்லாம் நான் சிக்கிக்கொள்ள உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த முருகப்பெருமான் என்னுடைய உண்மையான பக்தர்களிடம் நான் என்றும் குடியிருப்பேன். நிச்சயமாக அவர்களோடு துணையாக இருப்பேன். நான் நானாகத்தான் என்றும் இருப்பேன். உன் காரியம் அனைத்தையும் உனக்கு முன்பாகவே நான் செய்து முடிப்பேன். சந்தோஷம்தானே? உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகிறேன். இன்னும் சில நாட்களில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. என்னுடைய பேச்சு வெறும் பேச்சல்ல, வீணான பேச்சுமல்ல. இந்த முருகப்பெருமானை நம்பு என் செல்லவே. வேலுண்டு வினையில்லை முருகா என்று என்னை மனதார நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை தருவதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ ஆசைப்பட்டு அனைத்து விஷயங்களையும் வேண்டுதல்களையும் நிராசையாக போகாமல் அதனை நல்லதொரு ஆசையாக நீ விருப்பப்பட்டபடியே நிச்சயம் நடக்கும். உற்சாகமாகாமல் போவதற்கோ மனசோர்வு ஆவதற்கோ நிச்சயமாக நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. நாளை நல்லதொரு விடியலில் இந்த முருகப்பெருமானின் துணையோடு உன் வாழ்வை துவங்கப் போகிறாய், வாழப்போகிறாய். அதற்கு சான்றாக இப்போதே உன்னிடத்தில் வந்துவிட்டேன். இன்று நல்லதொரு உறக்கத்தை உனக்கு நான் அருள்பாலிப்பேன். நீ கேட்பது அனைத்தையும் நிறைவேற்ற நான் தயாராகிவிட்டேன். ஆம் செல்லமே, என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு. நீ கேட்பது அனைத்தையும் நிறைவேற்ற நான் காத்து கொண்டிருக்கிறேன். சுமைகளை கண்டு நீ துவண்டு போகக்கூடாது. சுமைகளை கண்டு நீ துவண்டு போகக்கூடாது. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான். உனக்கு துணையாக இருப்பது இந்த முருகப்பெருமான் என்றால் எதிரில் இருப்பது நிச்சயமாக நானாகத்தான் இருப்பேன். நீ 8 திசைகளிலும் உனக்கு பாதுகாவலனாக பாதுகாப்பு வளையத்தோடு நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். கலங்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இரு. நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு தரப்போகிறேன். நீ மனதை குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும். சீக்கிரமாகவே பல அதிசயங்கள் நடக்கும். உன் வாழ்வில் உன்னை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளை தைரியமாக அதை எதிர்த்து நின்றால்தான் உன்னால் வெற்றி காண முடியும், வெற்றி கனியை பறிக்க முடியும். துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தாய். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நீ உனக்கான கால நேரங்கள் வரும்போது ஏன் துவண்டு போகின்றாய்? அதை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டும். உனக்கென்று நான் எழுதியதுதான் நடக்கும். அதை மீறி எதுவும் நடக்காது. கடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் ஒன்றும் ஆவதற்கில்லை. நடந்தது நடந்து முடிந்தது. அதை மறந்துவிடு. மனதில் குப்பையை தூக்கி சுமக்க வேண்டாம். நம்பிக்கையோடு முருகா முருகா என்று என்னை நினைத்த இந்த நல்ல நாளில் நாளை உன் இல்லத்தில் ஒரு தீபம் ஏற்று. என்னை மனதார நினைத்து உன் இல்லத்தில் ஒரு தீபம் ஏற்று. உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன். உனக்கு பிறவிலேயே உதவும் மனம் உண்டு. மற்றவர்களுக்கு எப்போதும் ஓடிப்போய் உதவுகிறாய். ஆனால்
உனக்கு என்று கஷ்டம் வரும்போது யாரும் உதவ வரவில்லையே, உன் துயரங்களை பங்கு போட யாரும் முன்வரவில்லை என்று வருத்தப்படுகிறாய். கவலைப்படாதே, இந்த முருகப்பெருமான் நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன். சில நேரங்களில் பயம், அந்த பயம் உன்னை சிந்திக்க விடாது. வாழும் இந்த நிமிடம் வரை எதுவும் சொந்தமில்லை உனக்கு. நிச்சயம் நீ நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்வில் நல்லதொரு நிகழ்வுகள் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதுவும் நன்மையாகவே நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நீ ஏன் எப்போதும் அழுது கொண்டே இருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. உன் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. நான் உன் கனவின் மூலம் அடுத்த நல்ல நிகழ்வுகளை தெரிவிக்க இன்று இரவு உன் கனவுகளில் நான் தோன்றுவேன். என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றி தருகிறேன் என்று உனக்கு நான் வாக்களிக்கிறேன். ஏனென்றால் இந்த முருகப்பெருமானின் வாக்கு அருள் வாக்கு சத்திய வாக்கு என்றும் பொய்த்ததில்லை. உன் கண்களுக்கு திடீர் என்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் என் வாசகங்கள் கூடிய என் உருவப்படம் அவ்வப்போது உனக்கு தெரிகிறதல்லவா? முருகா முருகா என்று, அல்லது என்னுடைய வேல் எங்காவது உன் கண்களில் படும். அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக விரைவில் நான் உனக்கு நடத்தி வைக்கப் போகிறேன் என்று அர்த்தம். பயப்படக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள், நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை பெற்றுக்கொண்டவுடன் நீ என்னை பார்க்க முருகா முருகா என்று என்னுடைய ஆலயத்திற்கு எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். இன்று என் செல்ல பிள்ளைக்கு தீப ஒளியாய், ஒளியான வெளிச்சமாய் நான் உனக்கு அருள்பாலிக்கின்றேன். இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் மெழுகுவர்த்தியாக இருக்கப் போகிறாய். மற்றவர்களுக்காக மட்டும் வாழாதே. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. நீ கடந்து வந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும், உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் என உன் எண்ணங்களை ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்திப்பார். அது உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். நான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். யாரும் பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. பக்தியோடும் முழு மனதோடும் வேண்டுதல் வைத்திருக்கிறாய் அல்லவா என்னிடத்தில்? நீ சீக்கிரமாகவே உனக்கு என்னுடைய ஆலயத்திற்கு வர உனக்கு நான் உத்தரவு செய்கிறேன். இதோ உன் அருகில் நான் இருக்கிறேன். உன் கண்முன்னே அந்த சமயத்தில் தோன்றுவேன். உன் எண்ணம் முழுவதும் முருகா முருகா என்று என்மேல் இருந்தால் நிச்சயம் இந்த முருகப்பெருமான் தருவதை தவறவிட மாட்டாய். நீ என்னை தரிசிப்பது போலான உருவம் மட்டுமே நான் என்றும் என்று மட்டும் நினைத்து விடாதே. நான் எந்த வடிவில் வேண்டுமானாலும் உன்னை பார்க்க வருவேன். நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.